எசேக்கியா ராஜா பார்த்தல, அவர் பார்வைக்கு அவர் செம்மையானதை செஞ்சு, அது உண்மை. ஆண்டவர் உடனே இறங்குறாரு. இறங்குறதுக்கு காரணம்னாக்கா உண்மையை அவர் செஞ்சார். ஆண்டவர் தெரியல, அவர் தானே சொன்னாரு, என் பார்வைக்கு செம்மையான செஞ்சேன்னாக்கா நானா பண்றேன் உனக்கு, நானே ஒரு பரிகாரியாகி கர்த்தரா இருப்பேன். நிச்சயமா ஆண்டவர் இருந்தார் எசேக்கியா ராஜா. இப்ப அது போல இந்த 4 காரியத்தின்படி நம்ம வாழும் பொழுது நிச்சயமாகவே நம்ம டாக்டரேட்லாம் அதிகமாக போக வேண்டியது இருக்கு. நீங்க டாக்டர்கிட்ட போறவங்க பாருங்களேன், இந்த 4 காரியத்தின்படி தான் இருப்பாங்க. அதாவது டாக்டர்கிட்ட போறவங்க பார்த்தோன்னா டாக்டரோட சத்தத்தை ரொம்ப கவனமா கேட்பாங்க. ஆண்டோட சத்தத்தை நம்ம கவனமா கேட்கல அப்படின்னா டாக்டரோட சத்தத்தை போய் என்ன பண்ணுவோம், கவனமா கேட்கணும். ஒரு சில டாக்டர்கிட்ட போறப்ப இந்த மொபைல் என்ன பண்ணுவாங்க, வாய்ஸ் ஆன் பண்ணி தான் போவாங்க. ஏன்னா ஒரு வார்த்தை அவ்வளவு முக்கியம் இல்ல, அதை மிஸ் பண்ணிட கூடாது. ஏன்னா தப்பா சொல்லிட்டாருன்னா அப்படியே ஆன் பண்ணிட்டு ரெடியா போறது. டாக்டர் வார்த்தை அவ்வளவு முக்கியம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பரிகாரியா இருக்கணும், என் வார்த்தைக்கு என்ன பண்ண, நீ கவனமா கேளுப்பா. என் வார்த்தைக்கு நீ கவனமா கேட்டு என் பார்வைக்கு நீ செம்மையானதை செய். நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னாக்கா ஒரே ஒரு வியாதி தான், ஆனா 10 செம்மையான ஒரு டாக்டர் ஒரு ஃபோக்கஸ்ல இருக்காங்க தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு என்ன செம்மையா தோன்றதோ அவங்க அந்த வியாதி அந்த வைத்தியத்தை பண்ணுவாங்க. நீ ஒரு கல்லு பிரச்சனைமா போனேன், இந்த டாக்டர் சொன்ன ஆபரேஷன் பண்ண, இன்னொருத்தர் சொல்றாரு ஆபரேஷன் இந்த மருந்து மூலியமா எடுத்துடலாம். ஒருத்தர் ஏன்னா அவங்க பார்வைக்கு எதெல்லாம் செம்மையா இருக்குதோ அதெல்லாம் நம்மளுக்கு திணிப்பாங்க. இப்ப டாக்டருங்க உதாரணம், ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க போயிட்டு அவங்க பார்வைக்கு நீ செஞ்சுட்டு இருக்காதப்பா, என் பார்வைக்கு என்ன பண்ணு, நீ செம்மையானதை செய். இப்போ டாக்டர் நிறைய கட்டளை போடுவார்ல, இதை செய், இதை பண்ணு, அதை பண்ணு. அந்த கட்டளைப்படி நம்ம வாழாம ஆண்டவர் சொல்ற அந்த கட்டளைப்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அங்க போய் உட்கார வேண்டியது இல்லை. அவருடைய நியமங்கள் யாவையும் நம்ம கை கொள்ளணும். இப்ப நீங்க டாக்டர் ரொம்ப அதிகமா நாடி போறோம் பாரு, அவங்கள ஒரு மினி டாக்டர் மாதிரி இருப்பாங்க இல்ல, அவ்வளவு கவனமா கேட்டுட்டு அவங்கள போய் கேட்டு 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 அவங்கள ஒரு மினி டாக்டர் மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அதை கவனிச்சிருக்கிறாங்க, அந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணிருக்காங்க, அந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றதை நீ உள்வாங்கின அப்படின்னா புரியுத நான் சொல்றது, நம்ம இயேசு போல நம்ம இருப்போமே. நம்ம ஒரு மினி இயேசுவாகவே இந்த பூமியில நம்ம வாழ முடியும். மினி டாக்டர் மாதிரி நம்ம வாடுறதில்ல, அந்த டாக்டரோட வார்த்தையை கேட்கணும் இல்லை, புரியுதா? அவருடைய செம்மையா தோன்ற காரியத்தை நம்ம செய்யறது இல்லை, அவரோட சொல்ற கட்டளையை செய்யணுன்றது இல்லை. நம்ம ஆண்டோட வார்த்தையை நம்ம அதிகமா கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செஞ்சோம் அப்படின்னா, அவருடைய நியமங்கள் யாவையும் அவருடைய கட்டளை நம்ம கை கொண்டோம் அப்படின்னா ஆண்டவர் பரிகாரியா இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நிபந்தனை இப்போட கொடுப்பார், நிபந்தனை எல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆனா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு நம்ம வாழ ஆரம்பிக்கும். இதுதான் அந்த ஆண்டோட விரும்புற ஒரு காரியம். ஆமென்.